Problem: the length of one side of a rhombus is 6.5 cm and its altitude is 10 cm. If the length of one of its diagonal is 26 cm, find the length of the other diagonal. இப்போ length of one side of a rhombus வந்து 6.5 cm கொடுத்திருக்கு, altitude வந்து 10 cm கொடுத்திருக்கு. இப்போ rhombusோட one diagonalோட length வந்து 26 cm கொடுத்திருக்கு. இப்போ length of the other diagonal என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த rhombus கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் த rhombus கண்டுபிடிக்க அப்படின்னா length of one side of rhombus into altitude போட்டா கண்டுபிடிச்சலாம். அதான் எழுதியிருக்கோம். ஏரியா ஆஃப் rhombus ஈக்குவல் டு இப்போ rhombusோட ஒன் சைடோட லென்த் வந்து 6.5 cm கொடுத்திருக்கா, அதான் ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு altitude எவ்வளோ கொடுத்திருக்கு 10 cm கொடுத்திருக்கா, அதான் இன்ட்டு 10 எழுதியிருக்கோம். இப்போ அதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 65 அப்போ ஏரியா ஆஃப் rhombus ஈக்குவல் டு 65 cm². இப்போ length of the other diagonal let x எடுத்துக்க போறோம். அத எழுதிருக்கோம். let the length of the other diagonal be x cm. இப்போ area of the rhombus ஃபார்முலா என்னது 1/2 into product of diagonal அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். then 1/2 into இப்போ one diagonalோட length வந்து 26 cm கொடுத்திருக்கா, அதான் into 26 into இப்போ other diagonalோட length let x னு எடுத்துக்கோமா, அதான் into x is equal to இப்போ ஏரியா ஆஃப் த rhombus வந்து 65 கண்டுபிடிச்சிருக்கோமா, அதான் ஈக்குவல் டு 65. இப்போ அதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 13x ஈக்குவல் டு 65 இப்போ 13 65 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 இப்போ x is equal to 5 cm. Hence length of the other diagonal is equal to 5 cm. Option C is a correct answer.